ஹாய் அந்த குட்டீஸில் எப்படிரா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட தி ஆர்ட் ஆஃப் ஒன்ஸ் எல்லாம் தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 பார்ட்ஸ் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அண்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இத்தனை நாள் வீடியோ இவ்வளோ டிலேவாக போட்டதுக்கு ரீசன் என்னோடய ஹெல்த் இஷ்யூ தான். ரொம்பவே வாய்ஸே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஃபோன் வேறு கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது செத்து போச்சு. அப்புறம் நான் அது கடையில் கொடுத்து போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த இஷ்யூக்கெல்லாம் நடுவில் எப்படி போடுறதுனே தெரியலடா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யோசிக்கவும் டைம் ஆகிடுச்சு. ரொம்ப புலம்புறேன்ல. ஸோ எல்லாத்துக்குமே சாரி. நான் சீக்கிரமாக போடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சு ஏமாற்றிட்டேன். மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறமேட்டே போட பார்க்குறேன். நம்புங்கப்பா என்ன. சரி, நம்ம இவ்வளோ பேசிட்டோம். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரியில் போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் ஏதோட முடிச்சிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது பயத்துலேயே ஜிகே பார்த்துட்டு இருக்கா. அவள் கண்ணிலேருந்து தண்ணீரே வந்துருச்சு. ஸோ ஒரு டியர்ஸோட ஜிகே பார்க்கும்போது, சார் சாரி ஜிகே, சாரி, கோர்ட்டில் அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் அவளுக்கு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு. ஜிகே இதுக்கு மேலே அவனால் பொறுமையாக இருக்க முடியல. ஸோ அவன் அப்படியே அவங்க நெக்கை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு ஸோ டைட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் எவ்வளவோ தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. ஜிகே உங்களை விட்டுடுறான். ஐ மீன் லிப்ஸை எடுத்துகிட்டு சொல்கிறான், இது வரைக்கும் ஒன்று விட்டு வச்சுருக்கிறதுக்கு ஒரே காரணம் தாண்டி, எனக்கு இந்த வள்ளு கட்டாயமாக பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் பெரிய பிரதி மாதிரியும் நான் உனக்காக அப்படியே ஏன் சொல்லிட்டு வர மாதிரியெல்லாம் இருக்குது. எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்காது. எனக்கு உன் பெர்மிஷன் வேணும். இல்லை, பெர்மிஷனா? நீ ஓகே சொல்லணும். நீ என்னை தட்டுக்கவே கூடாது. நான் கிட்ட வந்தானே என்னை தள்ளி விடக்கூடாதுடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கட்டில்லையே உங்களை தள்ளுறான். ஸோ நீங்களும் அழுத்துக்கிட்டே பார்க்குறீங்க, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜேகே சொல்கிறான், உனக்கு என்ன வேணாலும் சேருவான், எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எனக்கு நீ இருக்கணும், உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன், எவ்வளோ கோடி வேணாலும் உனக்கு கொடுக்குறேன், இதுக்கு மேலே என்னடி வேணும் உனக்கு? ஓகே சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறான். உங்களுக்கு அதனால எது மேலேயும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஜெகே தான். அது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் உங்களோட அந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி வேலை பேசிட்டு இருக்கானேன்ட்டு அவ்வளோ பெயினாக இருக்குது. த சேம் டைம் ரொம்ப கோவமாக வருது. அப்படியே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இல்லை ஜிக்கு, எனக்கு எதுவுமே வேண்டாம். இனிமேல் நான் எங்கள் ஜாப்க்கு வரமாட்டேன். ஐம் சாரி உங்கள் கல்லில் நான் வந்ததுக்கு. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாதுங்க. நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் எல்லாத்துலேயும் இருக்கீங்க, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கீங்க. உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயமே இல்லை. ஆனால் எங்கள் கிட்டலாம் அப்படி கிடையாது. எங்கள் கிட்டலாம் அந்த ஒரு விஷயந்தான் ப்ரீஷியஸாக இருக்குது. அதையும் ஒரு மணிக்காக, ஒரு பணத்துக்காக என்னாலும் கொடுக்க முடியாது. இனிமேல் நான் உங்கள் கண்ணிலே பட மாட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதோட என்னை விட்டுருங்க சிக்கி, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அழுகுறீங்க. அவன் தள்ளி தான் விட்டுருப்பானா பெட்டில். நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஜெகிக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் பண்ணதுக்கெல்லாம் மடிகிற ஆள் கிடையாதுன்னு. ஸோ அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது உங்களை பார்க்க. ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். நான் 3 நிமிஷத்துக்குள்ளே என் கண்ணை முன்னாடி நின்றாத. உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி. அப்புறம் இந்த வேலைக்கு வரமாட்டேன் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. இங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இங்கே சேர்ந்தால் இங்கே மட்டும்தான் இருக்கணும் அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு. அந்த மேனேஜர் உங்கள்கிட்ட சொல்ல போல் சைன் போட்டில்ல, அதனால் நீ வந்துதான் ஆகணும். இல்லைன்னா ஒரு 5 மில்லியன் பணத்தை எடுத்து வச்சுட்டு போ. அண்ட் இப்போ உனக்கு தப்பிக்க ஒரே சான்ஸ் தரேன்.
1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அடித்து பிடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிடுறீங்க உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு. அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி இவன் இப்படி பண்ணுறானே, இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆகிட்டோமேன்ற மாதிரி அவ்வளோ வலிக்குது. ஸோ இப்போது நீங்கள் வெளில வரும்போது ஒரு 11:30 கிட்ட இருக்கும். டிரைவர்லாம் போயிருப்பாங்க. அவங்க வந்து ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு. உங்களுக்கும் காரில் போகணுன்னுலாம் இல்லை, நம்ம நடந்தே போய்க்கலாம். ஏன்னா ஒரு 2-3 ஸ்டாப் தானே அப்படிங்கிற மாதிரி போயிடுறீங்க. மழை அடி அடின்னு அடிக்குது. ஸோ எப்படியும் இப்போ ஜேகேவை பார்த்தோன்னா 30 மினிட்ஸ் கிட்ட பாஸ் ஆகிருக்கும். அவன் ஃபைன் போன அந்த கதவையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். ஏனே தெரியல, மனசு கேட்கல. கொண்டு போய் ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கார் கீ எடுத்துகிட்டு ஸோ இப்போ வரான். நீங்கள் ஸோ இப்போது போயிட்டே இருக்கீங்க. ரோட்டில் யாருமே கிடையாது. அப்படி மழை பெய்யுது. தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் தான் தெரியுது. உங்களுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கே, நம்மளால் இப்போ அந்த இடத்த விட்டு போகவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகே இப்படியெல்லாம் பேசுகிறானேன்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப வலிக்குது சொல்ல போனால். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காடுறீங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா எதுவுமே உங்களுக்கு தெரியல. மைண்ட் அவ்வளோ அப்செட்டாக இருக்குது. ஸோ இப்போ உங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு பர்சன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கணும் வாங்காமல். அப்படி பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, தேவங்க வந்து. ஸோ தேவங்க வந்து இந்த நைட்லலாம் வந்து இந்த ரைட் போடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதே மழை கிளைமேட்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ அவன் தான் சும்மா இங்கே வந்து உட்காரோன்ற மாதிரி கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோன்னே அங்கே சும்மா உட்காந்துருப்பான். எதிர்ச்சியாக தான் உங்களை பார்த்துருப்பான். தேவனுக்கு தெரியாது ஜெக்கி சொன்ன பொண்ணு அது நீங்கள் தான்ட்டு. ஸோ ஒரு மாதிரி உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். யோசிக்கிறான், அவன் எவ்வளோ பெரிய கொலியாலேயே சுற்றி போடுறாள்னா என் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பொண்ணு நான் பார்க்காம இருக்காளா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணுவாங்க. மொயினே தான் பார்த்துட்டு இருக்கா அப் டு பாட்டம். மழையிலலாம் நனைஞ்சி போய் ஸ்வெட்டாக வந்திருப்பாளா. அவள் லிப்ஸு தான் டக்குன்ட்டு தேவனுக்கு கண்ணுக்கு போகுது. அப்படி டெம்ட் ஆகுது அவனுக்கு. ஸோ இப்போது தப்புடா அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டான். ஸோ இப்போ உங்கள் கண்ணை தான் பார்க்குறான். அது அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னும் யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கேன்ட்டு இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்மியாக இருக்கீங்க. ஜேகேயோட பயஸாக இருக்கீங்க. என்ன தான் ஜேகே பயஸாக இருந்தாலும் அந்த உங்களை எப்படி வந்து கண்டுக்காமல் இருக்க முடியும். ஸோ எந்திரிச்சிட்டு அப்படி நின்றுடுறீங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க வாயாலே. ஓ, உனக்கு நான் யார்கிட்ட தெரியுமா? மழையில் நினச்சி போயிருக்கீங்க. ஏதாச்சும் ட்ராப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. பிகாஸ் இது வரைக்குமே ஒரு ஃபோனில் பார்த்து டிவியில் பார்த்துருக்கோங்க. இப்போ நேரில் நமக்கு பக்கத்தில் நிற்கிறாங்களே, அதுவும் நம்ம ட்ராப் பண்ணவாலாம் கேட்குறாங்களேங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. எதுவுமே பேசல. அப்படி தேவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி திரும்பிட்டீங்க. ஐ மீன் கழுத்து மட்டும் கீழே குனிச்சிக்கிட்டீங்க. ஸோ இப்போ தேவங்க ஒன்றுமே புரியல. நான் உங்ககிட்ட தானே பேசுகிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வரா. நீங்கள் தள்ளி போயிட்டீங்க. தேவங்க நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருமே இப்படி அவன்கிட்ட நடந்துக்கிட்டது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே மேலே திரும்பி சொல்கிறீங்க, இல்லைங்க பஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், நோ தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ தேவனுக்கு வந்து புரிஞ்சிடுது இவங்க ஏதோ நர்வஸாக இருக்காங்க போலன்ட்டு. ஆனால் வந்து அவன் சொல்கிறான், லாஸ்ட்டு பஸ் நீ வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் போச்சு. இதுக்கப்புறமேட்டு பஸ் வரும்னா மார்னிங் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. அவன் கீழே குனிஞ்சு பேசியிருப்பான். நீங்கள் கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பீங்களா. ஸோ அவன் உங்கள் ஈடுக்கு குனிஞ்சு பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹார்ட்பீட்லாம் ரேஸ் ஆகுது. அவன் ஃபேஸ் அப்படி பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே வந்து 2 ஸ்டெப் பேக் போயிட்டு, இல்லை நான் வீட்டுக்கு போகணும், இல்லை பார்த்ததுல சந்தோஷம், நைஸ் டு மீட் யூ, என்னடி உளர்ற, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிடுறான். நீங்கள் அப்படியே அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து தட்டி விட்டுருப்பீங்க. என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே கேட்குறீங்க. ஸோ தேவனுக்கு வந்து சிரிக்கிறான் அவன். ஏய் மழை பெய்யுது, நீ எங்கே போகிற, கோல்டு ஏதாவது பிடிச்சிக்க போகுது, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்,
நீ என்னோட ஆர்மி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பொய் சொல்ல முடியல உங்களால். ஆமான்ட்டு தலையை மட்டும் ஆட்டிடுறீங்க. ஸோ இது எல்லா கூத்தையுமே கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு பிளாக் கலர் கார்லேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் முறைச்சிக்கிட்டு, ஸ்டீரிங்கை டைட்டாக பிடிச்சிட்டு. அது வேறு யாரும் இல்லை, ஜிக்கி தான். ஸோ அப்போ ஃபைன் சொல்கிறா, பாருங்க மழை கொஞ்சம் தான் பெய்யுது, என்ன பாருங்க எவ்வளோ நினச்சிட்டேன், நானே போய்க்கிறேன், அதுவும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இப்படிலாம் கேட்டதுக்கு, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ட்டு பவ் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரா வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு என்ன நடக்கிறதுலாம் கனவா நிஜமான்ற மாதிரி பார்த்துட்டு, என்னோட ஆர்மி தானே, நான் அதோட 4th டைம் கேட்குறேன், வா நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன், ஐ திங்க் உன் வீடு பக்கத்தில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அப்படியே திருன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அட வாமா அப்படிங்கிற மாதிரி காலில் கொண்டு போய் விட்டுடுறான். எதுக்கு நீ இவ்வளோ பெரிய இன்ட்ரோவர்ட்டாக இருக்க, இங்கே பாரு நான் எவ்வளோ பெரிய ஐடல், நான் உன்னை கூப்பிட்றேன் நீ வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் உங்களை உட்கார வச்சிடுறான். நடக்கிறதுலாம் கனவு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஷாக்லேயே இருப்பீங்களா, என்ன பண்ணுறான்னு கூட உங்களுக்கு தெரியல, ஏறிட்டீங்க. அவனும் அங்கே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த சைடு போய் டிரைவர் சைட்டில் உட்காந்துட்டு இப்போ வண்டி எடுத்துடுறான். சேக்கி இதெல்லாம் ஒரு கோல்ட் ஐஸில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ நீங்களும் தேவம் தான் வண்டியில் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. ஜேகே அப்படி பேசுகிறான். இவ்வளோ நாள் ஃபோன்லேயே பார்த்துருந்த ஒரு மனுஷன், மரியாதை நினச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் நமக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அவர் பக்கத்தில் இப்போ உட்காந்துட்டு இருக்கோமேன்ட்டு திரும்பி தேவங்க தான் பார்க்குறீங்க. நிஜமாலே இது கனவா நிஜமான்ட்டு கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளிக்கிறீங்க. ஸோ இது தேவை நோட்டீஸ் பண்ணிருப்பான். ஏன் உன் கண்ணத்தில் ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டீங்க. அப்போது தேங்க்ஸ் சொல்கிறான், உனக்கு என் கூட போக ஆசையாக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லையே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை காரில் ஏறலேருந்து நீ உன்னோட அட்ரஸே சொல்லலையே, அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுவா இப்படி லெஃப்ட்டு போய் ரைட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசும்போது அப்படியே கண்ணு கையெல்லாம் ஆட்டி ஆட்டி பேசுவீங்களா, மிரரால் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல. ஸோ அவன் சைடில் திரும்ப பார்க்கும்போது நீங்கள் அவங்க பேக் முன்னாடி தான் வச்சுருப்பீங்களா. ஸோ அவன் பேக்கில் ஒரு கீ செயின் இருக்குது, அவன் ஊற்று பார்த்துட்டு இருக்கான். அவன் டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த கீ செயின் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்களும் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன இருக்கும்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது லிமிட்டட் எடிஷனாக சில ஐடல்ஸோட திங்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல. ஸோ அப்போ லாஸ்ட் ஒன்றா ஜேகேக்கு தான் நீங்கள் காசுலாம் சேர்த்து வச்சுருப்பீங்க வாங்கணுன்ட்டு. பட் கிடைச்சது அவங்களோட தான் இருக்கும், ஜேகேவோடது எல்லாமே காலி ஆயிரும். ஸோ லாஸ்ட்டு பீஸ் இது மட்டும் இருக்கிறதுனால சரி இதுவும் ஆர்மிக்கு தானே அவரோடது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த கீச்சனை பார்த்துட்டு அது தேவங்கோடது தான், ஐ மீன் அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் விற்பாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ நீங்களும் அதை பார்க்குறீங்க, தேவங்க பார்க்குறீங்க, அதை பார்க்குறீங்க, தேவங்க பார்க்குறீங்க. சொல்லு நீ என்னோட வயசா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இன்னும் உனக்கு என் காரில் இருக்க தான் பிடிச்சிருக்கு போலே அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுறான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அப்படின்னா வீடு வந்துடுச்சு நீ இறங்கவே இல்லை இன்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் ஆமாம் வீட்டுக்கே வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் கொண்டு விட்டதுக்கு, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன், பை, குட் நைட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே புரியாமல் கடந்தெல்லாம் கனவு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறீங்க குடு குடு குடுன்ட்டு. ஸோ இப்போ எல்லாம் தேவங்க பார்த்துட்டு ஏனே தெரியல ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா. கீழே இறங்கி நீங்கள் போகிறதே தான் பார்த்துட்டு இருக்கா. உங்களோட மாடி ஒரு 4th ஃப்ளோர் இருக்குமா, நீங்கள் போக போக ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது. இப்படி மீன்ஸ் நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் நடந்து போவீங்களா, ஸோ லைட் எரியுறதே பார்த்துட்டு இருக்கா. ஸோ நீங்களும் அந்த ஃப்ளோருக்கு பால்கனி சைடு மாதிரி தான் போகுமா, அந்த ஃப்ளோரில் நீங்கள் போகிறதே பார்த்துட்டு நிற்கிறான். இது எல்லாத்தையுமே பின்னாடி ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கான்.
யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஜிகே தான் முறைச்சிக்கிட்டு தேவங்க தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் போகிறதையும் பார்த்துருப்பான். நீங்கள் போகிறது உங்களை பார்த்துட்டே ஒன்று நினச்சிக்கலாம். இதுக்கு மேலே ஒன்று சும்மா விட முடியாது. உன்னையாவே என்கிட்ட தர வைக்கிறேன்டி. நீயாவே வந்து சொல்லுவேன், ஜிகி சார் எடுத்துக்கோங்க நின்ட்டு பொண்ணு வச்சுக்கிறேன்டி அப்படின்ட்டு அவ்வளோ கோவத்தில் இருக்கான். ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ ஜேகேயோட வீட்டில் தான் இருக்கா. மார்னிங் வந்து காஃபிலாம் கொடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி அவள் சில ஸ்நாக்ஸு காஃபியும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் ஒரு மும்மரமாக படிச்சுக்கிட்டே இருப்பா. ஜேகே வந்து சீக்கிரமாகவே கீழே வந்துடுவான். ஸோ ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கும் போது உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்ன நினச்சான்னு தெரியல, கிட்ட வந்துட்டான். உங்கள் கிச்சனில் நின்று படிச்சுக்கிட்டே உனக்கு டீ காஃபிலாம் போட்டு இருப்பீங்களா. ஸோ அப்படியே பின்னாடி தான் நிற்கிறான். நீங்கள் அதை கூட கவனிக்காமல் படிச்சுட்டு இருக்கீங்க ஏய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இப்போ வந்து நீங்கள் அப்படியே டக்குன்னு பின்னாடி திரும்பிட்டீங்க. பார்த்தா இவ்வளோ கிட்ட நிற்கிறான். நீங்கள் அப்படியே புக்கு மட்டும் அப்படியே வாய்க்கிட்ட வச்சுட்டீங்க. இங்கே மறுபடியும் கேஸ் அடிச்சிட போகிறானோன்ட்டு. ஸோ அப்படியே வந்து லைட்டாக தள்ளிட்டீங்க. சொல்லுங்கள் சார், இல்லை சாரி சொல்லுங்கள் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும். அதான் இன்றைக்கி ஒரு ஸ்பீச் இருக்குங்க காலேஜில், நான் தான் சொல்லணும். அதான் படிச்சுட்டு இருக்கேன். சாரி ஒர்க் அதில் படிக்கக்கூடாதா, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், காஃபி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் இப்போ காஃபி சைட் போகிறீங்க. ஸோ பூஜைக்கு பிடிச்சி நிறுத்திட்டு சரி சீரம் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே போகும்போது உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான், உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அவன் வெளில தான் பால்கனி சைடு தான் நின்றுட்டு இருக்கான். ஐ மீன் அப்ஸ்டேர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இப்போ நீங்களும் அப்படியே அந்த காஃபி மக் அப்புறம் சில ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இப்போது ஜேகே வந்து பார்த்துட்டு எங்கே வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அவன் சைடில் காட்டுறான், டீ பாயில் இருக்காங்க வச்சுருக்கீங்க, காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நீங்களும் இப்போது காஃபி எடுத்துகிட்டு அங்கே போகிறீங்க. கிட்ட போனோடனே ஜேகே என்ன பண்ணுறான், வாங்குற மாதிரி தெரியாதனமாக கொட்டுற மாதிரி ஒரு ட்ரெஸ் மேலேயே கொட்டுருவான். நீங்கள் ஒரு ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பீங்களா, உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அது சின்ன ஒரு குர்த்தி மாதிரி தான், ஜீன் தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு ஓப்ஸ் சாரி ஒன் தெரியாமல் போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இப்போ நீங்கள் அப்படியே புலம்புறீங்க. ஐயோ இப்போ ஒரு டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 மினிட்ஸில் காலேஜ்க்கு வர போகணும். லேட்டாக போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஸ்பீச் வேறு கொடுக்கணுமே, அது ஒயிட் கலர் ட்ரெஸ் வேறு. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் முடிச்சுட்டு நிற்கும் போது ஸோ வந்து ஜேகே ஒன்று சொல்கிறான், என்கிட்ட ஒரு யூஸ் பண்ணாத ஒரு ட்ரெஸ் இருக்குது, நீ நான் அதை போட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். உங்களோட ட்ரெஸ்ஸா, அது ரொம்ப பெருசாக இருக்கும் சார், எனக்கு வேண்டாம். இல்லை பெருசாக இருக்கும் ஜேகே, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அவன் எதுவுமே கண்டுக்கல. ஸோ இப்போது கபோர்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் தான், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, ஸ்மால் சைஸாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஊடி மாதிரி இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட தூக்கி போடுறான். ஸோ நீங்களும் அதை கேட்ச் பண்ணிட்டு இல்லை இது உங்களோட ட்ரெஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேர் பண்ணிட்டு வா போ, என்னால் தானே எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, ஸ்பீச் வேறு கொடுக்கணும், அப்புறம் டைம் ஆயிரும், அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன எப்படியா போவாங்க அப்படிங்கிற மாதிரி கையை காட்டி சொல்கிறான். ஸோ இப்போ நீங்களும் ஓகே எங்கே மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி அவனிக்கிட்டே கேட்குறீங்க. எங்கே மாற்றுறதுன்னா வாஷ்ரூம் இருக்குது போய் மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நீங்களும் கொடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ இப்போது ஜேகே வந்து அவனோட ஸ்டடி ரூமுக்கு தான் போகிறான், லேப்டாப் எடுக்கிறான். ஸோ இப்போது அவன் வந்து லேப்டாப்பே ஒரு ஃபியூரியஸ் ஐஸில் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான், அதுவும் டெவலிஷாக. ஸோ இப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ நீங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டீங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட வேலை ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. இப்போது ஜேகே கிட்ட ஸ்டடி ரூம் கிட்ட தான் வந்துட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து லேப்டாப் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறான். ஒரு மாதிரி நக்கலாக அப் டு பாட்டம் பார்க்குறான், சிரிச்சுக்கிட்டே, அதுவுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்றீங்க. சார் நான் தேங்க்யூ, அப்புறம் நான் இப்போ கிளம்புறேன், நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். ஓ அப்படியா, சரி
வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நான் பக்கத்தில் தானே காலேஜ், நான் அப்படியே போய்க்கிறேன். ரொம்ப தேங்க்யூ கேட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி தப்பு சொண்டா அப்படிங்கிற மாதிரி ஓடும் போது ஜிகே வந்து கார் சாவி எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி போகிறான். ஸோ எங்கடா போகிறான்ட்டு நீங்களும் பார்க்கச்சு நீங்கள் வெளில வரீங்க பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ ஜிகே தான் காரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். சீக்கிரம் வந்து ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களும் இதுக்கு மேலே இதை பேச முடியாது, பேசினா ஏதாச்சும் வந்து பண்ணி விட்டுருவான் போல் அப்படின்ட்டு பயந்துட்டு நீங்களும் ஏறிடுறீங்க. இப்போது நீங்களும் ஜிகே எதுவும் தான் காரில் போயிட்டு இருக்கீங்க. ஜிகே அந்த மிரர் வரையும் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு அவன் அப்படி பார்க்குறான்னு நல்லாவே தெரியும். ஸோ வந்து நீங்களும் இப்படி சைடு ஜன்னல் வழியாக தான் திரும்பிக்கிறீங்க. ஒரு மாதிரி பெயினாக இருக்குது உங்களுக்கு. அவன் அந்த ஒரு விஷயத்துக்கு இதுக்கு கேட்குறான். லவ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவனுக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. நீ அவன் எதுவும் நினச்சிக்காத அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கீங்க. விஜய்க்கு மிரர் வரையும் அவங்கள பார்த்துட்டே சொல்கிறான், பரவாயில்ல உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கழுத்துக்களை பார்த்துட்டே சொல்கிறான். அவங்களுக்கு அது புரியல. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அவனை பார்த்து சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. ஏன் அவன் உனக்கு இந்த பணம் அப்புறம் இந்த ஜுவல்ஸ் இது மாதிரிலாம் ஆசையே இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் வச்சு என்ன சார் வரப்போகுது, ஒரு தடவை வரும் ஒரு தடவை போகும், அது வந்து என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே வெறுத்து போய் பேசிட்டு திரும்பிடுறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, சுருக்குன்னு இருக்கு அவனுக்கு. நீ இப்படி பேசுகிறாளே அது ஒன்று தானே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போது வண்டியுமே நிறுத்திடுறான். சீக்கிரமாக ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவான். அப்புறம் இல்லை நானே உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன், இப்போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை சார் நானே வந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஜிக்கி உங்களை பார்த்து முறைக்கிறான். இல்லை ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் உங்க கூடன்னு காலேஜ் உள்ள போயிடுறீங்க. ஸோ போகிறவங்களே பார்த்துட்டு நைட்டு இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் போயிடுறான். அப்படியே டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் தான் ஸ்பீச் எல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டு ஸோ இப்போ எல்லாரோடையும் லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து இப்போ மணி ஒரு 12 o'clock கிட்ட இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் வந்து காலேஜ் ஆஃப் டே ஆச்சே, ஒய் நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டு தான் பக்கத்துலேருந்து சொல்லியிருப்பா, என்னது காலேஜ் ஆஃப் டேவா இப்போவே விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் உனக்கு இது தெரியலையா, நேத்தியா சொன்னாங்க இதா அப்படின்ட்டு சொல்லவும், ஆமாம் நேத்தி அதான் கிளம்பும் போது மேம்லாம் கூப்பிட்டு சொன்னாங்களே, மேபி நீ சீக்கிரமாக கிளம்பிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்ட்டு ஆஃப் டேல விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஒரு மாதிரி மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இங்கே கொரியாலேயே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டெம்பிள் இருக்கும், அங்கே வந்து போகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தீங்க. ஸோ ஏதாவது டைம் கிடைக்குது நம்மளும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ரெடி ஆகிட்டு ஒரு பீச் கலர் அண்ட் ஒரு அதுக்கு ஒரு சேர்ந்து லைட் பிங்க் கலர் சேர்ந்து கிளிட்டர் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு சாரீ தான், ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு லூஸ் எல்லாம் விட்டு ஒரு ஜிமிக்கி போட்டுட்டு அப்படியே சிம்பிளாக எலகண்ட்டாக கிளம்பிடுறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த சாரியில் பார்க்க. ஸோ உங்கள் கூடவே வந்து இந்த டெம்பிள் பிளான்னு சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்ருப்பீங்க. ஸோ இப்போது ஜானும் ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் நின்றுட்டு இருக்கா. அதை நீங்கள் பார்த்துட்டு இப்போது கிட்ட வரீங்க. வேணா செம்மையாக இருக்குது கலக்கிறப்போ அப்படின்ட்டு ஏற சொல்கிறா. சரி ஓகேடி சீக்கிரம் போ, அப்புறம் நான் சீக்கிரமாக ஒரு வேலை வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே பற்றி நினச்சிட்டே போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டெம்பிளுக்கும் வந்துட்டீங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, யாருமே இல்லை அங்கே சுற்றி, ரொம்ப வியர்டாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப வந்து பீப்புள்ஸ்லாம் அதிகமாக இல்லவே இல்லை, ஒரு 2-3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. என்னடா இது யாருமே இல்லை அப்படின்ட்டு வந்து
ஸோ நீங்களும் அந்த ஐ மீன் அங்கே புத்தாஸ்லாம் தானே இருப்பாங்க. ஸோ அவங்களே பார்த்துட்டு ஏனோ தெரியல நீங்கள் வந்து நம்ம கல்ச்சரில் கும்பிடுவோம்ல கையெடுத்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டுட்டு நிற்கிறீங்க. ஜானு பார்த்துட்டு இவ திருந்த மாட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கா. ஐ மீன் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து ஜானு வந்து வாடி அப்படின்னு சொல்லும். இல்லை நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும். சரி நான் அங்கே போய் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் வா அப்படின்ட்டு போயிடுறா. இப்போ நீங்களும் அந்த புத்தாஸையே பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை மூடிக்கிறீங்க. இன்னொரு ஐ மீன் இன்னொரு புத்தாஸ் கிட்ட போயிட்டு அது வந்து ஒரு மூணு மாதிரி தான் டெம்பிள்லாம் இருக்குமா. ஸோ உங்கள் முன்னாடி வந்து ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் ஒரு மாஸ்க் மாதிரி வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை திறக்கும் போது அவங்க தான் பார்க்குறீங்க. எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்குது. அது தேவன் தான். தேவன் வந்து உங்களையே தான் பார்த்துட்டு வச்சுக்கன்னு பார்க்காம மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவன் நம்மள பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே சாமியை பார்த்துட்டு திரும்பிடுறீங்க. ஸோ திரும்பின அடுத்த செகண்டு அவன் உங்கள் பின்னாடி தான் வரான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா நம்ம பின்னாடி வரான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொடு கொடுன்னு கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக நடக்கும். பிடிச்சி உங்கள் கையை இழுத்துடுறான். இழுத்துட்டு ஏன் யார் நீ அப்படின்ட்டு கத்து அப்படின்ட்டு மாஸ்க்கை மட்டும் ரிமூவ் பண்ணுறான். அது தேவன் நிற்கிறான். உங்களுக்கு திக்குன்னு ஆயிடுது. நீயா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும். டெம்பிளுக்கு எதுக்கு வருவாங்க, ப்ரே பண்ணதான், பீஸ்ஃபுல்லாக இருக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும். நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா? இல்லை, என் கூட சேர்ந்து இன்னும் 2 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, மேபி நீ உங்களை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவேன் அப்படின்ட்டு சொல்லும். ஜேகே வந்திருக்காரா அப்படின்ட்டு சொல்லும். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஒன்று திக்குன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் காலேஜ் முடிஞ்சோடனே வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆஃப் டேன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அதுக்கும் ஏதாச்சும் திட்டுவாரோ நீங்கள் நம்ம லைட்டாக பயப்படுறீங்க. நீ என் ஜேகே பேரை சொன்னோன்னு இவ்வளோ பயப்படுற? அவன் பார்க்க தான் நல்லா இருப்பான், இப்படி சேஞ்சா ஆண்டிக்கா, மற்றபடி ரொம்ப குழந்த மனசு அப்படின்ட்டு சொல்லவும். ஓ அப்படியா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சரி சரி நல்லா ப்ரே பண்ணுங்க, நைஸ் டு மீட் யூ அகேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து போகும். நில்லு, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஒன்று அப்படின்ட்டு சொல்லும். இன்ட்ரடியூஸாக இல்லை வேணாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவங்க டக்குன்ட்டு வந்து நீங்கள் போயிருப்பீங்களா, அவங்க இடுவை பிடிச்சி இழுத்துருப்பான். அவனுக்கு அந்த திடீர்னு ஆயிடுது. அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றுமே புரியாமல் பயத்தில் அவங்க பார்க்குறீங்க. அவங்க வந்து ஓப்ஸ் சாரி அப்படின்ட்டு கையை எடுத்துரும். இன்னொரு டைம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும். அவன் அப்பத்துலேருந்து உங்களோட சாரீ, உங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டு இருக்கான். நீ இந்தியன் கேர்ளா அப்படின்னு சொல்லவும், நான் இந்தியன் கேர்ள் தான் அப்படின்ட்டு வேர்த்தெல்லாம் கொட்டுது. இங்கே ரொம்ப குளிராக தானே இருக்கும், உனக்கு எதுக்கு இருக்குது அப்படின்ட்டு கேட்கும். உங்களுக்கு தான் இருக்குது, ஏதாச்சும் நான் சொன்னேன்னா இப்போ நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லும். என்ன போகிறதுலே இருக்கே அப்படின்ட்டு வந்து சொல்லும். இப்போ வந்து நீ திரும்பிட்டு நீங்கள் ஏன் சரி என்னை பிடிச்சி வைக்கிறதுலே இருக்கீங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகும். இப்போ முன்னாடி வந்து ஒருத்தவங்க மேலே மோதிடுறீங்க. அது ஜேகே தான். ஜேகேவை பார்த்த உடனே திக்குன்னு ஆயிடுது உங்களுக்கு. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஸோ அப்போ வந்து பின்னாடி தான் நிற்பான், ஐ மீன் உங்களுக்கு பின்னாடி. ஸோ வந்து அப்படியே அவன் ஷோல்டர் மேலே கை பிடிச்சி இழுத்துட்டு, டீ இவன் என்னோட நியூ ஃப்ரெண்ட், இவ பேர் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து ஜேகே பார்த்து முறைக்கிறாங்கள. நீங்கள் அப்படியே திரும்பி திரும்ப பார்த்துட்டு வியர்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒயன் லீவ் ஒயன் அப்படின்ட்டு சொல்லும். இவனோட நியூ ஃப்ரெண்ட் லீவ் ஒயன் அழகாக இருக்கல அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட சொல்லும். நீ இந்தியனா அப்படின்ட்டு சொல்லும். நான் இந்தியன் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. எப்படி இவங்க 3 பேர் நம்ம நிற்கிறோமே அப்படின்ட்டு, அதுவும் தேங்குற கையெல்லாம் பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு நியூவான்ட்டு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுறாங்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இப்படி சொல்லவும் ஜிக்கி தேங்கியும் உங்களையும் பார்த்து முறைக்கிறான்.
அது வந்து உங்களுக்கு இன்னும் பயம் ஆகுது. என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே வியர்டாக வந்து தேவங்கையும் சிவனையும் பார்த்துட்டு நான் கனவுல எதுவும் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி வந்து தேவன் கைதான் போட்டிருப்பானா, அஜய்க்கு அந்த கையை பார்த்துட்டு எடுத்து விடுங்கிற மாதிரி முறைக்கிறானா, உங்களுக்கு அது புரிஞ்சிருது அவன் என்ன சொல்கிறான்ட்டு. அவனை பார்க்கவே பயமாக இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்களும் லைட்டாக தள்ளி போயிட்டு எடுத்து விட்டுடுறீங்க. நைஸ் டு மீட் யூ. உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், பை அப்படின்ட்டு அவனும் குடு குடு குடுன்னு ஓடிடுறா. அவங்க வந்து நெல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனும் ஓடிடுறா. அவங்க பார்த்து சிரிச்சுட்டு நம்ம என்ன பேய் போதுமாடா இப்படி பயந்து அடிச்சுட்டு ஓடுறா அப்படின்ட்டு சொல்லவும் ஜேக்கு வந்து திரும்பி தேவங்க தான் பார்த்து முறைக்கிறான். யாருன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும். ஏன்னா நியூ ஃப்ரெண்ட் அப்போ லீவ் ஆகி நேற்று இதாவில் பார்த்தேன் அலக்கரிக்கா வீட்டை நான் கரெக்ட் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த செகண்ட் எஜிக்கு வந்து அவன் வந்து ஒரு 2 ஸ்டெப் தள்ளி தான் நின்றுப்பான். அதையும் அவங்க அப்படியே காலர் பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டான். யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தான் சொன்னானேடா, இப்போ ஏன்டா காலராக பிடிச்சி இழுக்கிற அப்படின்ட்டு சொல்லவும், டேய் ஜிகே என்னாச்சு ஜிகே எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு ஜிமன் கேட்குறான். ஸோ டைம் பாஸ் ஆகுது. இப்போது நீங்களும் ஜானும் நான் வண்டியில் வந்துட்டு இருக்கீங்க. ஜானு திட்டிக்கிட்டே வரா. கோயிலுக்கு போய் ஒரு 2 hours கூட ஆகலை. உன்னோட வாய்ஸில் எதுக்கு நீ இழுத்துட்டு வந்த? இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்ல லொக்கேஷன் இருந்துச்சு, இன்னொரு நாள் போகணும், எதுக்கு நீ குடுக்குடுன்னு இழுத்துட்டு வந்தேன்னு அப்படின்னு சொல்லவும், அதுவா எனக்கு ஸ்டமக் பெயின் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது, நான் வீட்டுக்கு போய் தூங்குனதானும், நம்ம இன்னொரு நாள் போகலாம் ஓகேவா, கோச்சுக்காத அப்படின்ட்டு சொல்லவும், வீடு விட்டால் ஸ்கூல், ஸ்கூல் விட்டால் நீ வரவே மாட்டியே, நீ காலேஜ் விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் வரேன்டி அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே வரா பாட்டுக்கு முன்னாடி. இப்போது டக்குன்ட்டு உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜிக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கான். என்னன்னு பார்த்தா இப்போ நீ வீட்டுக்கு வரணும் நான் அப்படின்ட்டு சொல்லவும் திக்குன்னு ஆகுது. டைமை பார்க்குறீங்க ஒரு 4 o'clock அந்த மாதிரி கிட்ட இருக்கும். ஐயோ இப்போ டக்குன்னு போகணுமா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஒரு 30 minutes கழிச்சு வரேனே அப்படின்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஜேகே நான் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வந்து கட் பண்ணியிருப்பான். எப்படி மீன்ஸ் போயிருப்பான். இதுக்கு மேலே முடியாதுடான்னு சாமின்ட்டு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வண்டியை விடு அப்படின்ட்டு சொல்லவும், இவனும் ஏன்னா லொக்கேஷன்ட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, கூட்டு போய் விடுமா ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லவும் அவளும் கூட்டு போய் விட்டுடுறா. இப்போ நீங்கள் ஜிக்கு வாசலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கீங்க, அவளை விட்டு போயிட்டுருப்பா. ஸோ இப்போ அப்படியே பயத்துலேயே பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு. ஸோ இதோட தாண்டா இந்த பார்ட் முடியுது. என்னக்கா இப்படி என் பண்ணுறீங்களெல்லாம் கேட்காதீங்க, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போட்டுடுறேன்டா முடிஞ்ச அளவுக்கு. போடக்கூடாதுல எந்த தாட்டுமே இல்லை, அதுக்கான டைம் கிடைக்க மாட்டுது. ஸ்டோரியோ யோசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிகினிங்கில் வந்துட்டு இருக்கேன் நான், அதனால் போகல. புரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப சாரி வெயிட் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு பேட் கமெண்ட்டுக்கு கழுவி ஊற்றிட்டு இருந்தேன் ஒருத்திய. அதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக எவ்வளோ பேர் பேசியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னடா நமக்கு இவ்வளோ சப்போர்ட் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் நினைக்கும் போது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. நான் ஒரு மூட் அப்செட்டாக இருக்கும் போதுலாம் உங்கள் கமெண்ட்ஸில் அந்தாண்டை எடுத்து பார்ப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. உங்களோட டைம் ஒதுக்கி எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் ரொம்ப டிசப்பாயிண்ட்டாகவும் இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தா. என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யார் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும்ல. ஸோ இப்போத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை லைக் வரணும் எனக்கு. எப்படி மீன்ஸ் ஒரு 500 600 ஆச்சும் எனக்கு தாண்டணும்டா லைக். பிகாஸ் வந்து லைக் போட்டால் தான் உங்களை மாதிரி நிறைய செல்லக்குட்டீஸ் பார்க்க முடியும். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவாக இருக்கும்டா.
ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கன்ட்டு. பட் அதுக்கப்புறமேட்டு தான் புரியுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து எனக்கு மோட்டிவாக இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு போடுறோமே. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் எனக்கு த்ரோட்டெல்லாம் பெயினாக தான் இருக்குது. ஒழுங்காக பேசக்கூட முடியல. ரொம்ப கட் பண்ணி எடுத்திருப்பேன். இதுவும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பண்ணிவிட்டு பாருங்கள். ஐ மீன் பண்ணவங்கள சொல்லலை, பண்ணாமல் பார்க்குறீங்கள்ல அவங்கள சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. பைடா. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பை அமீஸ்.